வெரி குட் மார்னிங் டு எஸ்விபி ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா +1 காமர்ஸில் யூனிட் 8 இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் சாப்டர் 25 இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் அப்படிங்கும்போது பல்வேறு வகையான நாடுகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ பன்னாடுகள் அப்படிங்கிறத தான் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு பிஸ்னஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில், அதாவது ஜியோகிராஃபிக்கல் சூழ்நிலையை தாண்டி ஒரு நாட்டை தாண்டி பல்வேறு வகையான நாடுகளுக்கிடையே நடக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போது அந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. எதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒன்று க்ரியேட் ஆச்சு அப்படிங்கும்போது, இந்த வளரக்கூடிய நாடுகள், அதாவது இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி, மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸும் டெவலப்மெண்ட்டை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒன்று க்ரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இருக்கிறதுனால நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ளஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் க்ரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் denote all those business activity which take place beyond the geographical limit of the country. It involve not only the international மூமெண்ட் ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒன் ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் தான். இது சரக்கு மற்றும் சேவை பரிமாற்றம் தான். ஆனால் அது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி கேபிட்டல், பர்சனல் கேபிட்டல், இந்த டெக்னாலஜி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லைக் பேட்டன்ட், ட்ரேட்மார்க், காப்பிரைட், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு டெஃபினிஷன் ரோகர் பெனட் டிஃபைன்ஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இன்வால்வ் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது எதை பொறுத்தது? கமர்ஷியல் ஆக்டிவிட்டினா வணிக நடவடிக்கைகளை உட்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஃபினான்ஸுக்கு யாரெல்லாம் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஜான் டி டெனல்ஸ் அப்படிங்கிறவரும் ரோசர் பெனட் டிஃபைன் இவரும் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய வழிமுறைகள் அப்படிங்கும்போது 5 வழிமுறைகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மெத்தட் ஆஃப் கண்டக்டிங் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏற்றுமதி பண்ணுறது, இறக்குமதி பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் ஆர் அவுட் சோர்சிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஒப்பந்த உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்கள், அங்கே இருக்கக்கூடிய சில வகையான ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேர் பார்ட்ஸை உற்பத்தி செய்கிறது. இது வந்து ஒரு சில வகையான நாடுகள் மட்டும் இல்லை, எல்லா வகையான நாடுகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க இல்லையா மேனுஃபேக்சரிங்காக. அதை தான் கான்ட்ராக்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைசன்சிங் அண்ட் ஃப்ரான்சைசிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உரிமம் வழங்கக்கூடியது. என்ன மாதிரியான உரிமம் அப்படின்னா, வெளிநாடுகளில் தன்னோட பிஸ்னஸை வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போதோ, இல்லை வெளிநாடு நம்ம நாட்டில் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போதோ அங்கே என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா லைசன்ஸ் அப்படிங்கிற ஒன்று இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்சைசிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரான்சைசிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் 16th யூனிட்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ ஃப்ரான்சைசிங் அப்படிங்கிறது உரிமம் வழங்குதல். அதாவது தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தன்னை மாதிரியே ஒருத்தர் பிஸ்னஸ் விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு லைசன்ஸை கொடுக்கக்கூடிய அந்த முறையை தான் ஃப்ரான்சைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜாயின்ட் வெஞ்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜாயின்ட் வெஞ்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா இணைவினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு நிறுவனங்கள் இணைந்து பங்குகள் மூலம் புதிய நிறுவனத்தை உருவாக்குதல். ஸோ 2 or more countries சேர்ந்து அவங்களோட ஷேரை வச்சு ஒரு நியூ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாயின்ட் வெஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜாயின்ட் வெஞ்சருக்கு
மூன்று வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பையிங் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் லோக்கல் கம்பெனி. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் ஃபர்ம் அக்வயரிங் அண்ட் interest in the existing foreign firm, both the foreign and local firm jointly forming for a new enterprises அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அஞ்சாவதாக நமக்கு லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஃபாரினில் நம்ம டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய முறைகளை தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை இண்டிவிஜுவலான ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பிஸ்னஸும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா கம்பெனியோட ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்வால்விங் ஆஃப் கண்ட்ரிஸ், எல்லா கண்ட்ரிஸும் இன்வால்வ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்குறது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ், ஃபாரின் கரன்சி மணி வந்து நம்ம நாட்டிலையும் நம்ம நாட்டு கரன்சி ஃபாரின்லையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீகல் ஆப்ளிகேஷன் அப்படின்னா என்ன, சட்டப்பூர்வமான கடமைகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பல்வேறு வகையான நாடுகளுக்கிடையே அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்குது இல்லையா, இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணுமோ அது எல்லாமே லீகலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நமக்கு எக்ஸ்போசர் ஆஃப் ரிஸ்க்கு. ஸோ ரிஸ்க் அப்படிங்கும்போது என்ன, அதாவது ரிஸ்க் அப்படிங்கும்போது நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய தீமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிஸ்க் இருக்குது. ஆனால் அங்கே நிறைய கண்ட்ரிஸ் இருக்கிறதுனால அந்த ரிஸ்க்கை வந்து என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா டாலரேட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ஹெவி டாக்குமெண்டேஷன் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஒரே ஒரு நாட்டுக்குள்ளே பிஸ்னஸை பண்ணும்போதே வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். இது பல்வேறு வகையான நாடுகளுக்கு இடையே பிஸ்னஸை பண்ணும்போது ஹெவி டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் எக்கனாமிக் என்விரான்மெண்ட். ஸோ ஒவ்வொரு நாட்டோட எக்கனாமிக் என்விரான்மெண்டல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஒரு நாட்டோட எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டு மற்ற நாட்டோட எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டோட நிறைய மாற்றங்கள், நிறைய மாறுபாடுகளோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், ரேஷ்னலி பிஹைண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து அன்ஈக்குவலாக இருக்குது, அதாவது இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே அன்பேலன்ஸ்டாக அன்ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு விதமான இந்த இயற்கை வளங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இயற்கை வளங்கள் எல்லா நாடுகள்லேயும் சமமான முறையில் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது எந்த நாடுகளில் என்ன மாதிரியான வளங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான உற்பத்திகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அன்ஈவன் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உற்பத்தி காரணிகளில் சீரற்ற கிடைப்புத்தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு வகையான நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி காரணின்னா என்னென்ன சொல்லுவோம், லைக் அதாவது லேண்டு, அப்புறம் லேபர், அதுக்கப்புறம் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கேபிட்டல், இது எல்லாமே சரியான முறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு நாடுகளில் அது எல்லாமே சரியான முறையில் இல்லை அப்படின்னாலும் பல்வேறு நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ஸ்பெஷலைசேஷன்லாம் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலையும் பல்வேறு வகையான திறமையான ஒரு லேபர்ஸ் இருப்பாங்க, அதுக்கு சாதகமான ஒரு கிளைமேட்டும் இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஸ்பெஷலைசேஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் பெனிஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ காஸ்ட் பெனிஃபிட்னா என்ன, அதாவது இருக்கக்கூடிய விலைகள் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் விலைகள் குறைவு, அதாவது யூஸ்வலாக பாருங்கள், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் ஃபாரினில் போனோம் அப்படின்னா ஃபாரினில் வந்து சீப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஜியோகிராஃபிக்கல் சூழ்நிலைகள், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டெமோகிராஃபிசிக்கல், டெக்னிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய பொருட்களோட விலைகளும் குறைவானதாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா
நமக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டொமஸ்டிக் பிஸ்னஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன, உள்நாட்டு வணிகம் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பல்வேறு நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய பன்னாட்டு வணிகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஃபஸ்ட்டு மீனிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டொமஸ்டிக் பிஸ்னஸ் அப்படிங்கும்போது அந்த நாட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடிய பிஸ்னஸை டொமஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய பிஸ்னஸை இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிசிபெண்ட் இன் பிஸ்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது டொமஸ்டிக் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மக்களால் நடத்தக்கூடிய பிஸ்னஸை தான் அந்த டொமஸ்டிக் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவுட் சைட் கண்ட்ரீஸில் நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், மொபைலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உற்பத்தி காரணியோட இயக்கங்கள் எப்படி இருக்கும். உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய உழைப்பு, அங்கே இருக்கக்கூடிய முதல், இது எல்லாமே அந்த நாட்டுக்குள்ளேயே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுக்கு வெளியே அந்த பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய பொருட்களோட உற்பத்தி எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நாட்டு மக்களோட விருப்பம் என்னவோ, அவங்களோட டேஸ்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளில் மக்களோட பிஹேவியர், அவங்க டேஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வியாபார முறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, டொமஸ்டிக் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவே ஃபாரின் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அயல்நாடோட சட்டத்திட்டங்கள் படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கரன்சி யூஸ்டு, நம்ம நாட்டோட கரன்சியை மட்டும் யூஸ் பண்ணுறது டொமஸ்டிக் பிஸ்னஸ், அயல்நாட்டோட கரன்சி சேர்த்து யூஸ் பண்ணுறது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், நம்ம நாட்டோட டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அயல்நாட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸையும் சேர்த்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரிஸ்க் எக்ஸ்போசர் அப்படிங்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ரிஸ்க் அப்படிங்கும்போது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ரிஸ்க்கை அதாவது டொமஸ்டிக் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்குள்ளேயே தான் ரிஸ்க் வரும். ஆனால் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸுங்கும் போது அயல் நாட்டுக்குள்ளே நிறைய ரிஸ்க் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னா என்ன, அதாவது அந்த நாட்டோட மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் இன்டர்நேஷ்னலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நாடுகளுக்கு இடையே அந்த மார்க்கெட்டோட எக்ஸ்பான்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பேமெண்ட் ஆஃப் எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய டாக்ஸேஷன் எப்படி இருக்கும், நம்ம நாட்டு கஸ்டம்ஸை மட்டும்தான் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கிறது டொமஸ்டிக்கு, அயல் நாட்டோட கஸ்டம்ஸையும் சேர்த்து நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா அது இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ட்ரேட், அதுக்கடுத்து இம்போர்ட் ட்ரேட், அதுக்கடுத்து என்ட்ரிபோர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எக்ஸ்போர்ட் ட்ரேட் அப்படின்னா என்ன, அதாவது நம்ம நாட்டில் இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் வேறு நாட்டில் கொண்டு போய் நம்ம இறக்குமதி செய்கிறோம் அப்படின்னா அதை தான் வேறு நாட்டுக்கு கொண்டு போய் அதை ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னா அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹேண்டிகிராஃப்ட், லெதர் ப்ராடக்ட், எலக்ட்ரிக்கல் கூட்ஸு, ஹார்பல் ப்ராடக்ட், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கம்பெனி வேறு நாட்டுக்கு கொண்டு போய் நம்ம அந்த பொருட்களை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இம்போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்போர்ட் அப்படின்னா என்ன, வெளிநாடுகள்லேருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் நம்ம நாட்டில் இறக்குமதி செய்கிறது தான் இம்போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் சொல்லலாம், எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் சொல்லலாம், மெஷினரி, மெடிக்கல் எக்யூப்மெண்ட், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின்லேருந்து நம்ம நாட்டுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரிபோர்ட் ட்ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ட்ரிபோர்ட் ட்ரேட்னா என்ன, இது நல்லா கவனிங்க. இம்போர்ட் ட்ரேடு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, எக்ஸ்போர்ட் ட்ரேட் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ட்ரிபோர்ட் ட்ரேட் அப்படின்னா என்ன, அதாவது ஒரு நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு அந்த பொருளை இறக்குமதி செஞ்சு அதை வேற ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சோம் அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ட்ரிபோர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நேபாள் அப்படிங்கிறதுல என்ட்ரிபோர்ட் ட்ரேடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரிபோர்ட் ட்ரேடோட நெசசிட்டி என்ன, அதாவது என்ன காரணங்களுக்காக என்ட்ரிபோர்ட் ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த கண்ட்ரி may not have any accessible trade
ரூட் கனெக்டட் டு த இம்போர்ட்டிங் கண்ட்ரி. ஒரு நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை அப்படிங்கும்போது, டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இல்லைங்கும்போது வேறு நாடுகளுக்கு போய் அங்கேருந்து நம்ம என்ட்ரிபோர்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கூட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பர்பஸ் இல்லாமல் இருக்கிறதுனால அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பைலட்ரியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்ட்ரிபோர்ட் ட்ரேடோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கும்போது, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு இம்போர்ட் டியூட்டி இஸ் நாட் லிவிட் ஆன் சச் கூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இறக்குமதி அப்படிங்கிற ஒரு விஷயம் விதிக்கப்படலை அப்படின்னா அந்த இடத்துல என்ட்ரிபோர்ட் ட்ரேட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரீப்ராசஸ்ட் அண்ட் ரீபேக்டு ஃபார் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுசீரமைக்கப்பட்ட இல்லைனா மறுகட்டுமம் செய்யப்பட்ட ஒரு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படக்கூடியது என்ட்ரிபோர்ட் ட்ரேடோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, சச் கூட்ஸ் ஆர் கெப்ட் இன் த பாண்டட் வேர்ஹவுசஸ் டில் தே ஆர் எக்ஸ்போர்ட்டட். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு பொருள் மறு ஏற்றுமதி செய்யப்படும் வரை மற்றவங்க கிட்ட வச்சுருக்கணும், சேஃப்டியாக வச்சுருக்கணும் அப்படிங்கும்போது அந்த பாண்டட் வேர்ஹவுசஸை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் பிஸ்னஸோட அட்வான்டேஜஸ் என்ன, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜியோகிராஃபிக்கல் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜியோகிராஃபிக்கல் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா என்ன, அதாவது நிலவியலோட சிறப்பு தேர்ச்சி, அதாவது உலக நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான இயற்கை வளங்கள், அவங்களோட மனித ஆற்றல், தொழில்நுட்பம், மூலதனம், இது எல்லாத்தையும் அடிப்படையாக வேறுபடுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் ஜியோகிராஃபிக்கல் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிமம் யூசஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஆப்டிமம் யூசஸ்னால் என்ன, அதாவது அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கும், ஒரு நாடுகளுக்குள்ளே நடக்கும்போதே அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வெல்ஃபேராக இருக்குங்கும்போது பல நாடுகளுக்கு இடையே அந்த பிஸ்னஸ் நடக்கும்போது அங்கே எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது மிகச்சிறந்த அளவில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சைனா, இந்தியா, பிரேசில், சவுத் கொரியா இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் ஸ்லோயர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் இருந்தது. இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்னால ஃபாஸ்டஸ்ட் எக்கனாமிக் க்ரோயிங்காக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜெனரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஜெனரேஷன் அப்படின்னா என்ன, வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடியது. ஸோ ஒரு நாடுகளில் பிஸ்னஸ் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்கும். அதுவே பல்வேறு வகையான நாடுகளுக்கிடையே அந்த என்விரான்மெண்டல் அந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் நடக்கும்போது நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அதாவது மக்களோட வாழ்க்கை தரம் உயர்வதற்கு இந்த பன்னாட்டு வணிகம் அப்படிங்கிறது முக்கிய காரணங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் ஈக்குவலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா விலை சமநிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உலக சந்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தையும் ஒவ்வொரு வகையான விலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பன்னாட்டு வணிகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான விலைகள், எல்லா வகையான பொருட்களுக்கும் உண்டான விலைகள் சரி சீரமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராஸ்பெக்ட் ஆஃப் ஹையர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஸ்பெக்ட் ஆஃப் ஹையர் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன, ப்ராஸ்பெக்ட் ஹையர் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது ப்ராஸ்பெக்ட் ஹையர் ப்ராஃபிட் அப்படிங்கும்போது அதிக லாபத்திற்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நிறைய ப்ராடக்ட், நிறைய இருக்கக்கூடிய கூட்ஸ் எல்லாமே சேல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஹையர் ப்ரைஸ்னால அந்த பிஸ்னஸுக்கு நிறைய ஹையர் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அப்படின்னா என்ன, ஒவ்வொருத்தரோட முழு திறமையையும் பயன்படுத்தக்கூடியது தான் இந்த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு நிறைய திறமைகள் இருக்கலாம், ஒரு எக்யூப்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், ஒரு மிஷினரியை அவர் உற்பத்தி பண்ணியிருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவரோட ஃபுல் கெப்பாசிட்டியும் எதில் அவங்க காட்டுறாங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனில் அந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பீஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. பீஸ் அப்படின்னா என்ன, அதான் அமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாடுகள் இன்னொரு நாடுகளுக்குள்ள ஒரு வணிக முறையை மேற்கொள்ளும் போது அவங்களுக்குள்ள எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இருக்காது, ஸோ போட்டி பொறாமைகளும் இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் உலக அமைதிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு
டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் டிபெண்டன்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு நாடுகளில் எக்கனாமிக் லெவல் கம்மியாக இருக்கும்போது அடுத்த நாடுகளை கையேந்தி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுனால எக்கனாமிக் டிபெண்டன்ஸ் இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஹிபிட்டேஷன் ஆஃப் growth ஆஃப் ஹோம் இண்டஸ்ட்ரியஸ் அப்படின்னா என்ன? நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த உள்நாட்டு தொழில்கள் வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் பாதிப்படையும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஃபாரின் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டோட தொழிலை கவனிக்கிறதுக்கு ஆளுங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இம்போர்ட் ஆஃப் ஹார்ம்ஃபுல் கூட்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது விபத்து விளைவிக்கக்கூடிய பொருட்கள், ஆபத்து விளைவிக்கக்கூடிய பொருட்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லக்ஸூரியஸான லைஃப் வாழணும், நல்ல சொகுசான ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஆபத்தான பொருட்களை நம்ம இம்போர்ட் பண்ணி நம்மளே நமக்கு கேடு விளைவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்டேஜ் ஆஃப் எசென்சியல் கூட்ஸ் இன் ஹோம் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இயற்கை வளங்களை தவறான முறையில் பயன்படுத்துறது. அடுத்த நாட்டோட இயற்கை வளம் தானே, அதை நம்ம எந்த அளவுக்கு உறிஞ்ச முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உறிஞ்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேவலமான ஒரு எண்ணம் இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மிஸ்யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ மிஸ்யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸும் சேம் கண்டென்ட் தான். என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம நாட்டுக்காரங்க யூஸ் பண்ணும்போது நம்ம சேஃப்டியாக யூஸ் பண்ணுவோம், நமக்கு ஃப்யூச்சரில் வேணும் அப்படிங்கிறது. ஆனால் பன்னாட்டு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர் அப்படிங்கிற ஒரு தாட்டை அவங்க க்ரியேட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது அரசியலோட சுரண்டல். பன்னாட்டு வணிகத்தில் பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அனைத்து வகையான அரசியல்களும் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர முறைகளும் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதிகமாக இருக்கும். பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது தான் ஒரு பிஸ்னஸில் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிவலரி அமாங் த நேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய போட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த பொருட்கள், இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் எப்படி இருக்குது. ஒரு நாடை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி அதிகமாக செஞ்சால் லாபமா, இறக்குமதி அதிகமாக செஞ்சால் லாபமா அப்படின்னா ஏற்றுமதி செய்யப்படும் போது தான் நிறைய லாபங்கள் இருக்கும். அப்போது அப்படி இருக்கும்போது அதில் பல்வேறு வகையான போட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்வேஷன் ஆஃப் கல்ச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கலாச்சார சீரழிவு அப்படிங்கிறது என்ன? ஒரு நாட்டோட கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நம்ம இந்த பன்னாட்டு வணிகம் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறதுனால நம்ம நாட்டோட கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறது நம்ம மறந்துடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டோட கலாச்சாரம் அப்படிங்கிறது சாரி கட்டுறது, இந்த மாதிரி வேஷ்டி இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஆனால் நம்ம ஃபாரின்ஸை மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை பார்த்து சல்வார் இந்த மாதிரியான நிறைய கலாச்சார சீரழிவு ஏற்படுறது இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், நமக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் 4 1 மார்க் இருக்குது, 5 2 மார்க் இருக்குது, 3 3 மார்க் இருக்குது, 3 5 மார்க் இருக்குது. ஸோ தெளிவாக பாருங்கள் இந்த கிளாஸை. அடுத்த கிளாஸில் அடுத்து என்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.